ஹாய் ஹரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது என்ன அப்படின்னா கிட்டப்போட கோ பைலட். ஸோ கிட்டப் கோ பைலட்டுங்கிறது வந்து ஒரு ஏஐ டூல். லைக் ஏஐங்கிறதெல்லாம் இப்போ நிறையா பேர் நிறையா இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கோடிங்லேயும் ஏஐ ரொம்ப யூஸ் பண்ணுறதுனால கிட்டப்போட கோ பைலட்டுங்கிறது ரொம்ப வந்து ஃபேமஸாக இருக்குது. ஸோ கிட்டப்போட கோ பைலட்டை வந்து நம்ம மோஸ்ட்லி விஎஸ் கோடோட இன்டெகிரேட் பண்ணி நிறையா பார்க்கலாம். ஸோ கிட்டப் கோ பைலட் உங்களுக்கு ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கிட்டப் கோ பைலட் நீங்கள் கூகுளே சர்ச் பண்ணால் நிறையா வரும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கிட்டப் கோபைலட்டுங்கிறது வந்து ஃப்ரீ தான். ப்ரைஸிங்ஸும் இருக்குது, பட் அதிலலாம் வந்து நமக்கு நிறையா காஸ்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நம்ம ஃப்ரீ என்னென்ன இருக்கோ அதை வச்சே பார்க்கலாம். ஸோ லைக் கிட்டப் கோபைலட்டோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வெறும் மேஜர்லி ஃபார் ப்ரோக்ராமிங் ஆர் டெவலப்பர்ஸ் பீப்புள்ஸ் மட்டும்தான். ஸோ என்னெல்லாம் நம்ம வந்து டெவலப் பண்ணுறோம், என்ன என்ன எனி கைண்ட் ஆஃப் கோடிங் நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதை ஜஸ்ட் சர்ச் பண்ணலாம். அதை வச்சு நம்ம ஒரு புது அப்ளிகேஷனை ஸ்க்ராச்லேருந்து க்ரியேட் பண்ணலாம். அதையே டெஸ்ட் பண்ண சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து கிட்டப் கோபைலட்டே நமக்கு பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் கோபைலட்டோட பிக்கெஸ்ட் அட்வான்டேஜஸ். அண்ட் கிட்டப் கோபைலட் நம்ம வந்து நம்மளோட இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து மோஸ்ட்லி ஃபஸ்ட் விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஆல்ரெடி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருந்தேன் வேற ஒரு வீடியோவில். ஸோ இப்போ வந்து கோ பைலட்டுக்கு வந்து நமக்கு எக்ஸ்டென்ஷன்ஸ் தேவை. கோ பைலட். ஸோ மோஸ்ட்லி நமக்கு தேவையானது கிட்டப் கோ பைலட் அண்ட் கிட்டப் கோ பைலட் சாட். ஸோ மோஸ்ட்லி ஒன்று இன்ஸ்டால் பண்ணால் இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ். அண்ட் கிட்டப் கோ பைலட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைன் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து யூஸ் சைன்இன். நான் ஆல்ரெடி சைன் அவுட் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணுறேன், அதனால் எனக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் வருது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறப்போ நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு இது வரும். ஸோ நான் டேரெக்டாக சைன்இன் கொடுக்குறேன் அண்ட் ஆத்தரைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிட்டப் கோ பைலட் வந்து சைன்இன் ஆயிடுச்சு. அண்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு கிட்டப் கோ பைலட் ஓப்பன் ஆகும். ஸோ நான் ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக்கான அப்ளிகேஷன் எடுத்திருக்கேன். லைக் இதில் ஒன்றுமே இல்லை, எம்டி ஃபோல்டர்ஸ், எந்த ஃபைல்ஸும் நான் க்ரியேட்டும் பண்ணல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த கிட்டப் கோபைலட்டில் 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேஸில் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஆஸ்க். ஸோ நமக்கு ஏதாவது ஒரு கொஷின்ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராமோ ஏதோ ஒரு லாஜிக்கோ இருக்குது, அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் நம்ம கேட்டோம்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்போம். ஸோ செகண்ட் இஸ் எடிட். ஸோ எடிட்டுங்கிறது எப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து ஆல்ரெடி எங்கிட்ட ஒரு 10 ஃபைல்ஸ் இருக்குது, அந்த 10 ஃபைல்ஸில் இருக்கிறத மட்டும் நம்ம பார்த்து எடிட் பண்ணணும்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் பெட்டரான யூஸ். ஸோ அல்டிமேட் யூஸ் வந்து ஏஜென்ட். ஸோ கிட்டப் கோஆபரேட்டரோட ஏஜென்ட் மோடுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து சும்மா இருக்கிற ஃபைல்ஸை மட்டுமே அது பார்க்காது, அது என்டையர் அப்ளிகேஷனையும் கோ த்ரூ பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஃபைல்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே அது உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் என்ன லாங்குவேஜில் வேணும்னாலும் அது வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் மேஜர் திங் இதில். ஸோ கோபைலட் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு லைக் ஏஜென்ட் மோடு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸ்க்ராட்ச்லேருந்து யூஸ் பண்ணுறப்போ. கைண்ட் ஆஃப் நம்ம வந்து ஒரு சின்ன அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணி பார்ப்போம். create a simple game using HTML, CSS, JavaScript. ஸோ ஜஸ்ட் நான் என்ன கேம்னு சொல்லலை, அதுவே ஒரு சிம்பிளாக ஒரு கேம் க்ரியேட் பண்ணட்டும். நான் என்ன லாங்குவேஜ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு என்ன கேமுங்கிறது தேவையில்லான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கூட இன்ஃபார்ம் பண்ணலாம், அதுவே உங்களுக்கு வந்து அந்த கேமை ப்ராப்பராக ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ ஜஸ்ட் ஏஜென்ட் மோட் செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறதுனால இந்த Claude 3.5 சொன்னேன். ஸோ இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிற இது மாடல். நீங்கள் வேணும்னா GPT-4 இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுவே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு சிம்பிளான ஒரு கேம் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுவே என்ன சொல்லுதுன்னா எல் கிரியேட் அ சிம்பிள் ஸ்னேக் கேம் சொல்லுது. ஸோ HTML ஃபைல் அதுவே க்ரியேட் பண்ணுது. ஸோ CSS JavaScripடும் அதுவே க்ரியேட் பண்ணிக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு இந்த ஒரு அப்ளிகேஷனோட ஒரு பெஸ்ட் லைக் கிட்டப் கோபைலட்டில் அந்த ஏஜென்ட் மோடோட பெஸ்ட் ஃபீச்சர். பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபைல் கூட நான் வந்து எதுவுமே டைப் பண்ணவும் இல்லை, எதுவுமே க்ரியேட் பண்ணவும் இல்லை, அதுவாக தான் க்ரியேட் பண்ணுது, அதுவாக டைப் பண்ணுது.
ஃபார்மேட்டும் க்ளீனாக பண்ணுது நமக்கு தேவையான மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் அதுக்குள்ளே ஜென்ரேட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு. ஸோ index.html வச்சு ஓப்பன் பண்ணி நீங்கள் பண்ணி கேம் விளாட்லான்னு சொல்லிடுச்சு. ஸோ இங்கே ஒரு ஃபைல் எடிட்ஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் கீப் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் அது பண்ண சேஞ்சஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணுற மாதிரி, இல்லைனா கேன்சல் கொடுத்துக்கலாம். அப்போ அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் கேம். அண்ட் நான் ஒன் மோர் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணலான் இருக்கேன், லைவ் சர்வர். ஸோ மோஸ்ட்லி இதெல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட் லைவ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அப்புறம் index.html இங்கேருந்து லைவ் சர்வர் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களா, நம்ம பண்ண ஒரு கையில் எதுவுமே சேஞ்சஸ் பண்ணல, மேனுவலாக எதுவுமே ஒர்க் பண்ணல, பட் கேம் இஸ் ரெடி. ஸோ ஸ்டார்ட் கேம். ஓகே, நாட் பேட். ஒரு பேசிக் கேமுக்கு இது நல்லா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது பாயிண்ட்ஸும் டிக்ளேர் பண்ணிக்குது, எல்லாமே பண்ணியிருக்குது. ஸோ அவுட் ஆனால் ஸோ ப்ளே அகெயின் அதுவும் வந்துடுது. ஸோ இது எல்லாமே இருக்குது. டிஃபால்ட்டாக அது ஸ்டாண்டர்டாக நிற்குது. நான் கீ ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அது மூவ் ஆகுது. ஸோ இது ஒரு நல்ல கேம் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். GitHub Copilotலேயே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ். ஓகே, லெட்ஸ் வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நான் செக் பண்ணி சொல்கிறேன். ஸோ லைக் எனக்கு வந்து இது வந்து ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் கேமாக வேணும். ஸோ இது வந்து நான் ஏஜென்ட் மோட்லேருந்தும் கேட்கலாம், எடிட் மோட். ஸோ இதை வந்து மோட் சேஞ்ச் பண்ணுறப்போ ஒவ்வொரு உங்களுக்கு செஷன் நியூவாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கேட்கும். ஓகே, ஸோ நம்ம செஷன் மாறக்கூடாதுன்றதுக்காக நான் இதிலே மாற்றிக்கிறேன். ஸோ ஐ வாண்டட் ஃபுல் ஸ்க்ரீன் கேம். அண்ட் வேறு என்ன, வேறு ஏதாவது ப்ராம்ப்ட் நீங்கள் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, என்டர். ஸோ இதுக்கான சேஞ்சஸ் எல்லாமே இதுவே மாடிஃபை பண்ணி சொல்லுவோம். ஸோ ஸ்டைல்ஸில் ஒரு 3 லைன் இன்சர்ஷன் ஆகிருக்கு. இதுதான் இதோட சேஞ்சஸ். கிட்டத்தட்ட அதுவே அதை தெரிஞ்சுக்கிதுன்னு நினைக்கிறேன், லைக் பண்ணுற சேஞ்ச் ஒவ்வொரு தடவையுமே. ஸோ நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு சேஞ்சஸாக அதுவே பண்ணிக்கிட்டு இருக்கு. மெத்தட் பை மெத்தடாக அது வந்து ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வருது. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்துச்சு, செகண்ட் இங்கே, தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த். ஸோ இது முடிஞ்சோடனே இது கண்டினியூ டு ஐட்ரேட்னு கேட்குது. நீங்கள் கண்டினியூ கொடுங்க. ஐட்ரேட்னா அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அது ரிப்பீட்டடாக செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதோட கோட் ஃபுல்லாகவே ப்ராப்பராக ஒர்க் ஆகுமா இல்லையாங்கிறதுலாம். நம்ம எப்படி மேனுவலாக செக் பண்ணுறதை வந்து அது ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இதான் இந்த ஏஐயோட பெஸ்ட் ஃபீச்சர் ஐ வுட் சே. சிமிலர்லி game.js. இங்கே பார்த்தீங்கன்னா அதுவே கூட ரீரைட் பண்ணிக்கிட்டே இருக்குது நிறையா. முடியும் போது தான் நமக்கு தெரியுதுக்குள்ள என்னென்ன சேஞ்ச் பண்ணுதுன்றது. ஸோ ரீசைஸ் தனியாக ஒரு மெத்தட் அதுவே எழுதியிருக்குது. ஃபுட் ஜென்ரேட் ஆகிற இடமும் சேஞ்ச் ஆகுது. எவ்வளோ இடத்த அதுவே மாற்றிக்கிச்சு பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம உட்காந்து மேனுவலாக பார்க்கறதுக்கு போல அதுவே எல்லாத்தையுமே ரீசெக் பண்ணிக்கிட்டே இருக்குது. எதெல்லாம் அப்டேட் பண்ணணுமோ அதை அப்டேட் பண்ணுது. அப்டேட் பண்ண உடனே எல்லா சேஞ்சஸும் நம்ம கொடுக்குது. ஸோ ஜஸ்ட் நம்மளோட வேலை வந்து ப்ராம்ப்ட் ப்ராப்பராக கொடுக்குறது, டீட்டெயிலிங்கை ப்ராப்பராக கொடுக்குறது, ப்ராப்பரான சேஞ்சஸ் இருக்காங்க செக் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்குது. ஸோ ஸ்டார்ட். ஸோ சேம் வே தான், அது ஸ்கோர்ஸ். ஸோ எல்லாமே ஆகுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேம் இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் கேம் தான் இருக்குது. ஓகே ஃபைன், கேம் நல்லா இருக்கு. ஸோ இதுதான் வந்து GitHub Copilotோட பெஸ்ட் வெர்ஷன் ஐ வுட் சே. அண்ட் ஏஜென்ட் கிட்ட வந்து நம்ம ஆஸ்க்கு போவோம். ஸோ எக்ஸ்பிளைன் த ஜாவாஸ்கிரிப்ட் கோடுன்னு சொல்லுவோம். ஸோ லைக் எனக்கு இதை பற்றி இந்த கூட ஒன்றுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன்.
எக்ஸ்பிளைன். நான் இந்த சேட் வச்சிருக்கிறதுனால கூட வருதுன்னு நீங்கள் சொல்லலாம். நான் சேட்டை நியூவாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பிளைன் த ஜாவா ஸ்கிரிப்ட் கோட். ஆர் நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை பற்றி கேட்குறோன்னாலுமே அதை நீங்கள் கேட்கலாம். அது வந்து கிளியராக சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எல்லாமே மேக்ஸ் இருக்குது. எனக்கு மேக்ஸ் ரொம்ப வீக். ஸோ ஜென்ரேட் ஃபுட், எக்ஸ்பிளைன் ஜென்ரேட் ஃபுட் மெத்தட். ஓகே, ஸோ நம்ம வந்து எந்த ஃபைலில் தான் இதை கேட்குறோமோ அதான் இங்கே பார்க்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இருக்கிற ஃபைல் இது தான், game.js. சப்போஸ் நீங்கள் இதே வந்து HTML ஃபைலுக்கு போயிட்டு இதை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா அது வந்து அதோட டீட்டெயில்ஸ் தெரியாது. ஏன்னா ஆஸ்க்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் எந்த பர்டிகுலர் ஃபைல்லையோ ஏதாவது வேணும்னா நீங்கள் அதை கேட்கணும். சப்போஸ் நீங்கள் என்கிட்ட ஒரே ஃபங்க்ஷன் 2-3 ஃபைல் இருக்குது, ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஃபைலை வந்து ட்ராக் பண்ணி இங்கே ஆட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஆட் கான்டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்கே நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃபைலாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் ஃபைல் செலெக்ஷனும் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து game.jsலேருந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன். ஸோ இது வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், ஒய் நம்ம ஏன் வந்து அந்த ஜென்ரேட் ஃபுட் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்கு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுது. ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் டைல் கவுண்ட் அப்படின்னா என்ன, இது வந்து என்ன கேல்குலேட் பண்ணுதுன்னா calculate how many tiles, லைக் ஒரு ஸ்கொயர்ஸை வச்சு பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிறதுனால அதை வச்சு இது கால்குலேட் பண்ணுறது. ஸோ math.floor வந்து அதோட இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணிக்குது. லைக் இதெல்லாம் வந்து எக்ஸிஸ்டிங் லைப்ரரிஸ். அப்புறம் இதை வந்து கரண்ட் டைல் கவுண்டோட மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு மேத்தமெட்டிக்ஸ் இது யூஸ் பண்ணுங்கிறதுலாம் நீங்கள் கேட்டால் கூட அது கிளியராக சொல்லும். ஸோ இதெல்லாமே நீங்கள் உங்களோட விருப்பப்படி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் GitHub Copilot யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஒர்க் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து இதை வச்சு ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென், பாய்.